புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் புதுமை வழங்கும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் புதிய ஆலயம் திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் எந்த பகுதியில் இல்லாத அளவிற்கு புதிதாக திறக்கப்பட்ட புனித அந்தோணியார் ஆலயத்தில் இயேசு பிறப்பு குறித்து தத்ரூபமாக அவருடைய புகைப்படங்களை ஆலயத்தில் மேல் பகுதியில் படங்களாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புனித அந்தோணியார் ஆலய திறப்பு கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 31 ஆடுகள் வெட்டப்பட்டு மட்டன் குழம்பு, எலும்பு பொரியல், அசைவ உணவு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலங்குடி சாலையில் தஞ்சாவூர் மறைமாவட்டம் புதுக்கோட்டை பங்கு சார்பில் புதுமை வழங்கும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆலயம் 150 வருடங்களாக இருந்து வருகிறது. இந்த ஆலயத்தில் புதுக்கோட்டை மாநகர பகுதிகளுக்கு உட்பட்ட காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பலர் ஆலயத்தில் வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயம் இடிக்கப்பட்டு புதிதாக ஆலயம் கட்டும் பணி கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று புதுமை வழங்கும் கோடி அற்புதர் புனித அந்தோணியர் ஆலயம் திறப்பு விழா நிகழ்வு வெகு விமர்சையாக ஆலங்குடி சாலையில் நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்வில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கலந்து கொண்டு ஆலயத்தை திறந்து வைத்து புனிதம் செய்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தையர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிச்சுடர், கவிதை பித்தன் மற்றும் ஊர் நாட்டாமை ஜேம்ஸ் மணியக்காரர், செபஸ்தியன், கோவில் பிள்ளை ஜெயராஜன், பொருளாளர் டோமினிக் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிதாக திறக்கப்பட்ட புனித அந்தோணியர் ஆலயத்தின் புதுக்கோட்டை மாநகர பகுதிகளிலே மிகவும் பிரம்மாண்டமாக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தில் இயேசு பிறந்தது மற்றும் இயேசு எப்படி இறந்தார், என்னவெல்லாம் மக்களுக்கு செய்தார் என்பது குறித்து தத்துரூபமாக ஆலயத்தின் மேற்புறத்தில் புகைப்படங்களாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இயேசுவின் உருவங்கள் பல்வேறு இடங்களில் மிகவும் அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்தது. திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். ஆலயம் திறப்பு விழாவை முன்னிட்டு கோவில் எதிரே உள்ள திடலில் 41 ஆடுகள் வெட்டப்பட்டு சுட சுட மட்டன் குழம்பு, ரத்த பொரியல், எலும்பு சூப் உள்ளிட்டவைகளுடன் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் மிக சிறப்பாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் இதுபோன்ற பிரமாண்டமாக ஆலயம் திறப்பு விழா நடைபெற்றது. அறிந்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஆலயத்தில் வந்து பார்த்து சென்றனர்.
இப்பொழுது குத்துவிளக்கானது ஏற்ற கவிதை பித்தன் அவர்கள் ஏற்றுகிறார்கள். நாய்வை அவர்கள் ஏற்றுகிறார்கள். ஏற்றுகிறார்கள். உட்கார்ந்தே இருப்போம், உட்கார்ந்தே திருப்பணியில பங்கு பெறுவோம்.